என்னங்க சாந்தி வீட்டுக்கு போனீங்களா? அவ எப்படிங்க இருக்கா? அவளை பார்த்து பேசுனீங்களா? என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. என்னங்க 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 என்னாச்சுங்க? எதுக்கு அழறீங்க? ஐயோ, என் சாமி என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என்ன குற ராசாவே, என்னிடத்தில் நீ சொல்லு. என்ன குற ராசாவே, என்னிடத்தில் நீ சொல்லு. ரெண்டு மனம் சேராமே வந்த துயர் தீராது. நான் உந்தன் தாய்தானே. என்னவென்று நான் சொல்ல, சொல்லி அழும் கதையல்ல. எந்த மனம் சேர்ந்தாலும் வந்த துயர் தீராது. என் பாவம் என்னோடு. என்னவென்று நான் சொல்ல, சொல்லி அழும் கதையல்ல. நீ ராசாதி ராசன் ஏயாவாட்டம். ஏ வீட்டோடுதானே காக்கை கூட்டம். சுட சுட தங்கம் தேயாது. அலைகடல் என்றும் ஓயாது. இருட்டிலும் வரும் நிழலிது உன்னை நீங்காது. என்னவென்று நான் சொல்ல, சொல்லி அழும் கதையல்ல. ரெண்டு மனம் சேராமே வந்த துயர் தீராது. என் பாவம் என்னோடு. நான் போராடும் போது ஏமாராகம். நான் தாலாட்டு பாட தீரும் சோகம். உனக்கிவன் பாரம் என்னாலும். உனக்கிவள் தாரமாதாரம். இருப்பதும் கொஞ்சம் சிரிப்பதும் அடி உன்னால்தான். என்னவென்று நான் சொல்ல, சொல்லி அழும் கதையல்ல. எந்த மனம் சேர்ந்தாலும் வந்த துயர் தீராது. என் பாவம் என்னோடு. என்ன குற ராசாவே, என்னிடத்தில் நீ சொல்லு. ரெண்டு மனம் சேராமே வந்த துயர் தீராது. நான் உந்தன் தாய் தானே. என்னங்க சொல்லுங்க, இப்பயாச்சும் சொல்லுங்க. என்னங்க நடந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்க.
சொல்ல சொல்ற? எதை பத்தி சொல்ல சொல்ற? பொத்தி பொத்தி வளர்த்து என் தங்கச்சிய எட்டி எட்டி ஓச்சாடு, அதை பத்தி சொல்ல சொல்றியா? மார்லையும் தோலையும் தூக்கி தூக்கி கொஞ்சி கொஞ்சி வளர்த்தனே, அப்பேற்பட்ட என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொன்னாலே, அத சொல்ல சொல்றியா? எதை சித்ரா நான் சொல்லுவேன்? சாந்தி சந்தோஷமா வாழ்ந்திருந்தா உங்ககிட்ட வந்து நான் பூரிச்சு சொல்லியிருப்பேன் அவங்க நல்லா இருக்கான்னு. குரங்கு கையில பூ மாலையா, வாழ்க்கை நாசமா போயிருச்சு. அதை எப்படி கொண்டு வந்து சந்தோஷமா சொல்லுவேன்? சித்ரா என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி போட்டு அவன் அடிச்சான். அதை பார்த்து என்ன சும்மா இருக்க முடியுமா? சொல்லு. அதனாலதான் வந்த கோவத்துல அவனை ஓங்கி அடிச்சிட்டேன். அதுக்கு அவ என்ன கேட்டா தெரியுமா? ஏன் புருஷனுக்கு நீ யாரு? வெளியே போனான்னு சொல்லிட்டான். உனக்கே தெரியும் நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. அது அத்தனையும் வேஷமா? நீ வேஷமா? அவளுக்கு 2 வயசு இருக்குண்டி. எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் சொந்த பண்ணம் கூட எங்களுக்கு யாருமே உதவலடி. உருண்டு பரண்டு நாங்களா கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். சாந்திரி நைட்டானா அழுவா. அவ பசி கழுவுறாளா தூக்கத்து கழுவுறாளா கூட தெரியாது. தோல்லிய மாலையும் தூக்கி போட்டுக்கிட்டு, தந்தையும் நான் உனக்கு, தாயும் நான் உனக்கு, தங்கமே நீ உறங்கனே அழுவ. நீ தாலாட்டு பாடி அழுவ. வெடிச்சதுக்கு அப்புறம் மணி பசி பசின்னு அழுவா. தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடு தெரிஞ்ச எனக்கு அவ பசியை போக்குறதுக்கு பாட தெரியலையே, என்ன பண்ணுவேன்? அவளை பார்த்து தேம்பி அழுதுகிட்டே இருப்பேன். அதை பார்த்துட்டு அவன் என் கண்ணி வந்து தொடச்சு விடுவான். அவளை ஏண்டி அவ பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் அவளையே இது வேணும் என்கிட்ட கேட்கவே மாட்டான். ஆனா என்னமோ வாங்கி கொடுப்பேன், பஸ் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு பிடிக்கலனாலும் என்னதுமே சொல்ல மாட்டான், எல்லாம் வாங்கி போட்டுக்குவா. ஏன்னா அவ ஏதாவது குறை சொன்னான்னு வச்சுக்குவே, இந்த அண்ணன் நோகுவோம், அண்ணன் மனசு கஷ்டப்படுமோன்னு எதுவுமே சொல்ல மாட்டாடி. அப்படி வளர்த்த என் தங்கச்சி என் பாசத்தை வெறும் வேசன்னு சொல்லிட்டாடி, வேசன்னு சொல்லிட்டான். அது கூட பரவாயில்லடி. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா பாரு, எப்படி நான் சொல்லுவேன்? நீயா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்ச நானே வெளியே தட்டுமான சொல்லிட்டாடி. அவன் எப்படி எல்லாம் அவனை திருப்ப நானு இந்த நெஞ்சில ஈட்டி குத்துற மாதிரி வலிக்குது, வலிக்குது. என்னங்க நான் சத்தியமா சொல்றேங்க, சாந்தி மனசரிஞ்சு அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே பிறந்த வீட்டு பாசம் அவ புகுந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தான். அவ புகுந்த வீட்டுக்குன்னு வந்துட்டா அவ புருஷனுக்காக தாங்க வாழ்வா. அவ்வளோ ஏங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் எங்க அப்பாவையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தனே. அவன் சத்தியமா சொல்றாங்க, உங்களை காயப்படுத்தணும்னு அவ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ அப்படி பேச அந்த சூழ்நிலை காரணமா இருந்திருக்கும். அவ மனச கல்லாக்கிட்டு தாங்க அந்த வார்த்தையை சொல்லிருப்பா. நீங்க பாருங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துருங்க. நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு நடக்கதாங்க செய்யும். நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருங்க.